ஸோ நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் வந்து பென்ஷன் பிளான் பார்ட் 7. இந்த டாப்பிக்கு கீழே நாங்கள் பார்க்க போகிறது சிபிபி பெனிஃபிட், அதாவது சிபிபி பென்ஷன் பிளான். ஸோ சிபிபி பென்ஷன் பிளான் வந்து லார்ஜ் டாபிக். ஸோ நான் இது 2 பிரிவாக பிரித்து தான் சொல்ல போகிறேன். இது சிபிபி பார்ட் 1. சிபிபியில் வந்து சர்வைவல் பெனிஃபிட், மற்றது வந்து பார்த்திங்கன்னா டிசபிலிட்டி பெனிஃபிட், சில்ட்ரன் பெனிஃபிட், டெத் பெனிஃபிட், அதை விட மெயின் பென்ஷன் பிளான். ஸோ இந்த மாதிரியான வகைகள் இருக்குது. அதனால் நான் இந்த முதல் வந்து மெயினான பிளானையும் அதனுடைய பென்ஷன் பிளானையும் பற்றி இந்த வீடியோவிலையும், மிச்சம் இருக்கிற மற்ற விஷயங்கள் நான் இப்போ சொன்ன தலைப்புகள் வந்து நான் அடுத்த வீடியோவிலையும் அதை பற்றி பேசலாம். ஸோ இப்போ நாங்கள் சிபிபியோட டீட்டெயில் பிரேக் டவுன்ஸ் என்ன, அதில் பெனிஃபிட்ஸ் என்ன மாதிரியான பிளான் வந்து எப்படியான கான்ட்ரிபியூஷன், இந்த விஷயங்களை நாங்கள் பார்ப்போம். சிபிபி வந்து உங்கள்கிட்ட இருந்து விட்ரோ பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கனடா ரெவென்யூ ஏஜென்சி. உங்களுடைய பே செக்கில் வந்து சிஆர்ஏ தான் வந்து அந்த அமௌண்ட்டை விட்ரோ பண்ணும். ஆனால் இதில் பெனிஃபிட் வந்து நீங்கள் பார்க்கும்போது இந்த பெனிஃபிட் வழங்கப்படுறது வந்து சர்வீஸ் கனடாவால் தான் இந்த பெனிஃபிட் வந்து உங்களுக்கு வழங்கப்படும். சிபிபி எங்கே இருந்து டிடெக்ட் பண்ணப்படுது அப்படி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து ஒர்க் கொண்டு செய்கிறீங்க, அதாவது 15 வேலை செய்கிறீங்க என்று சொன்னால் உங்களுக்கு உங்களுடைய ஒவ்வொரு பே செக்லையும் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணின இன்கமில் 5.95%. ஸோ இந்த பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு உங்களோட இன்கமில் இருந்து டிடெக்ட் பண்ணப்படும். அதாவது நீங்கள் $1000 மேக் பண்ணினீங்கன்றால் அந்த வீக்லியோ பை வீக்லியோ மந்த்லி அந்த அமௌண்ட்டில் 5.95% வந்து நீங்கள் உங்களோட இன்கமில் நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்கிறீங்க. அதே நேரத்தில் வந்து 5.95 வந்து எம்ப்ளாயர், அதாவது உங்களுக்கு தொழில் தருணர், அவரும் வந்து அந்த கான்ட்ரிபியூஷனை அங்கே வழங்குவார். அப்போ ஆகவே 11.9% மொத்தம் உங்களுக்கு ஒவ்வொரு பே செக்லையும் வந்து கான்ட்ரிபியூஷன் நடந்து கொண்டிருக்கும். கான்ட்ரிபியூஷன் சிஆர்ஏக்கு வந்து இது போய்கொண்டிருக்கும். ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாயியாக இருந்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் உங்களுக்கு வந்து சேலரி இன்கம் வந்து நீங்கள் காட்டுறீங்களாக இருந்தால் உங்களுக்கு 11.9% வந்து நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்ய வேணும். இது நீங்கள் எம்ப்ளாயியாக இருந்தால் உங்களுடைய பார்ட் 5.95, மிச்சம் அதே சேம் அமௌண்ட் வந்து எம்ப்ளாயரால் கொடுக்கப்படும். அனுவல் பென்ஷனபிள் இன்கம் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் $74,600. அதாவது ஒருவர் $74,600 வந்து மேக் பண்ணுறாருன்னு சொன்னால் அந்த அமௌண்ட்டுக்கு வந்து அங்கே பென்ஷன் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே இன்கம் மேக் பண்ணுற நேரத்தில் வந்து அந்த அமௌண்ட்டுக்கு வந்து அவங்க சிபிபி வந்து டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் அந்த சிபிபியை மேக்ஸிமைஸ் பண்ண வேணும், அதாவது கான்ட்ரிபியூஷனை மேக்ஸிமைஸ் பண்ண வேணுமாக இருந்தால் நீங்கள் வந்து கான்ட்ரிபியூஷனை அதிகரிக்கலாம். அது எத்தனை விகிதம் என்று பார்த்தீங்கன்னா 4 விகிதம் வந்து 4 விதமான அமௌண்ட் வந்து நீங்கள் கான்ட்ரிபியூஷனை வந்து அதிகரிக்கலாம். அந்த அமௌண்ட், அதாவது ஏர்னிங் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா 74,600 இருந்து 85,000 மேக்ஸிமம், அந்த அமௌண்ட்டுக்குள்ளே தான் நீங்கள் இந்த 4 விதத்தை அதிகரிக்கலாம். அதாவது ஒரு வருடத்துக்கு நீங்கள் இந்த பெர்சன்டேஜை கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வருமானு சொல்லி. ஸோ ரெகுலர் சிபிபி கான்ட்ரிபியூஷனில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் $4,230. ஸோ இந்த சிபிபி மேக்ஸிமம் நான் சொன்னேன் முதல் 76,400 to 85,000 வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணலாம்னு சொல்லி, அந்த மேக்ஸிமைஸ் அமௌண்ட் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ ஒன்று பார்த்தீங்கன்னா $460. ஸோ ஆகவே டோட்டல் கான்ட்ரிபியூஷன் வித் த மேக்ஸிமம் அண்ட் த ரெகுலர் $4,646.45. இதுதான் நம்மளுடைய மேக்ஸிமம் சிபிபி கான்ட்ரிபியூஷன் ஒரு இயருக்கு. நீங்கள் வந்து 150,000 மேக் பண்ணினாலும் அதான் அமௌண்ட், அல்லது நீங்கள் வந்து 120,000 மேக் பண்ணினாலும் அதான் அமௌண்ட். ஆனால் 76,000க்கு குறைய மேக் பண்ணினீங்களாக இருந்தால் உங்களோட சிபிபி கான்ட்ரிபியூஷன் வந்து குறைவாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு சிபிபி அமௌண்ட் வந்து, அதாவது பென்ஷன் அமௌண்ட் வந்து சரியான குறைவாக வர்றது, $600, $500, $200 எல்லாம் வர்றதுக்கு காரணம் வந்து கான்ட்ரிபியூஷன் லிமிட் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணாத வடிவா. சரியா? ஸோ இந்த சிபிபி கான்ட்ரிபியூஷனை பற்றி பார்த்துட்டோம். இப்போ சிபிபி கான்ட்ரிபியூஷன் வந்து மேக்ஸிமம்
நீங்கள் ஏஜ் 70 வரைக்கும் நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யலாம். நீங்கள் ஏஜ் 70 வரைக்கும் ஒர்க் பண்ணினீங்களாக இருந்தால், அதாவது 15 வேலை செய்தீங்களா இருந்தால், நீங்கள் 71 இயர்ஸ் வரைக்கும் 70 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் கான்ட்ரிபியூஷனை செய்யலாம். இந்த சிபிபி பென்ஷன் எவ்வளவு எடுக்கலாம், ஏர்லி பென்ஷன் இந்த மாதிரி இந்த விஷயங்களை பார்ப்போம். அதாவது நீங்கள் ஒரு சிபிபி பென்ஷன் வந்து ஏர்லி பென்ஷன் எடுக்கிறீங்க, அதாவது ஏஜ் 60ல் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ரெகுலர் 65ல் கிடைக்க வேண்டிய பென்ஷனில் 0.6% வந்து உங்களுக்கு குறைவாக, ஒரு மாதத்துக்கு குறைவாக 0.6% வந்து குறைவாக கிடைக்கும். ஸோ இதே விஷயம் ஏஜ் 60ல் வந்து நீங்கள் ஏர்லி பென்ஷன் எடுக்கிறீங்களா இருந்தால் உங்களுடைய சிபிபி பெனிஃபிட், அதாவது சிபிபி பென்ஷனில் வந்து 36% வந்து அவங்க குறைச்சிருவாங்க. என்னென்னா இதை வந்து 65க்கு பிறகு கொடுக்குறதுக்காக. இதே இது 61ல் நீங்கள் எடுக்கிற நேரத்தில் 28.8% வந்து குறைவான பென்ஷனும், 63ல் உங்களோட ஏஜ் இருக்கும்போது நீங்கள் பென்ஷனை வந்து அப்ளை பண்ணினீங்களாக இருந்தால் சிபிபி 14.4%ம், ஏஜ் 63ல் ஏஜ் 62ல் நீங்கள் எடுக்கிற நேரத்தில் வந்து உங்களுடைய பெர்சன்டேஜ் வந்து 28.8% வந்து உங்களுடைய இன்கம் வந்து குறையும். 64ல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பென்ஷன் அமௌண்ட் எவ்வளவால குறையும்னு பார்த்தீங்கன்னா 7.2% வந்து குறையும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வருடமும் நீங்கள் வயது போக போக உங்களுடைய பெர்சன்டேஜ் வந்து குறைஞ்சு கொண்டு போகும், எடுக்கிற பென்ஷன் அமௌண்ட் வந்து கூடிக்கொண்டு போகும். 65ல் உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஃபுல் பென்ஷன் வந்து கிடைக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஜ் 65ல் உங்களுடைய பென்ஷன் அமௌண்ட் வந்து $1,000 இருந்தால் நீங்கள் வந்து ஏர்லி பென்ஷன் எடுக்கிறீங்க 60ல்ன்னு சொன்னால் உங்களுடைய அமௌண்ட் வந்து $640 வந்து இதுதான் உங்களுடைய பென்ஷன் அமௌண்ட்டாக இருக்கும். இது என்டையர் பீரியடுக்கும் உங்களுக்கு சேம் அமௌண்ட்டாக தான் இருக்க போகுது. இதே மாதிரி இன்க்ரீஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏஜ் 65லேருந்து எவ்ரி மந்த், அதாவது உங்களுடைய சிபிபி பெனிஃபிட்ஸ் வந்து 0.7%ஆல் அதிகரித்து கொண்டு போகும். அதே இயருக்கு வந்து 8.4%ஆல் அதிகரிக்கும். நீங்கள் ஏஜ் 70 வந்து ரீச் பண்ணுற நேரம் உங்களுடைய சிபிபி அமௌண்ட் வந்து 42%ஆல் வந்து அதிகரிக்கும். இந்த சிபிபி அமௌண்ட் வந்து ஒரு மாதத்துக்கு எவ்வளவுன்னு சொல்லி கேரண்டீடான ஒரு அமௌண்ட் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்த அமௌண்ட், நீங்கள் வேலையில் எம்ப்ளாய்மெண்ட்டில் மேக் பண்ண அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த கான்ட்ரிபியூஷன் இருக்கும். அடுத்து நீங்கள் எவ்வளோ காலம் கான்ட்ரிபியூஷன் செய்திருக்கிறீங்க, நீங்கள் எப்போ பென்ஷன் எடுக்கிறீங்க, ஏர்லி பென்ஷனுக்கு போகிறீங்களா அல்லது 65 70 இதெல்லாம் பொறுத்து தான் அந்த அமௌண்ட் வந்து மாறுபடும். இருந்தாலுமே ஒரு அவரேஜாக வந்து 60ல் ஒருவர் பென்ஷன் எடுப்பவராக இருந்தால், ஒரு மேக்சிமம் கான்ட்ரிபியூஷன் செய்தவராக இருந்தால் அவருடைய பென்ஷன் அமௌண்ட் $1,140. இதே இது 65ல் வந்து பென்ஷன் எடுப்பவராக இருந்தால் அவருடைய மேக்சிமம் பென்ஷனபிள் அமௌண்ட் வந்து $1,780. இதே இதை சிபிபியை அவர் டிலே பென்ஷன், அதாவது டிலே பண்ணி 70 இயர்ஸில் எடுப்பாராக இருந்தால் அவருடைய மந்த்லி பென்ஷன் அமௌண்ட் வந்து $2,530 இருக்கும். இந்த அமௌண்ட் வந்து மேக்சிமம் கான்ட்ரிபியூஷன், மேக்சிமம் பெனிஃபிட். சரியா? ஸோ இது மாறுபடும், ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். அவரேஜான சிபிபி பேமெண்ட் வந்து ஒருவருக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இது வந்து மேக்ஸிமம் ஒர்க் பண்ணினது மேக்ஸிமம் கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் மினிமம் இல்லாமல் ஒரு அவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருவருடைய சிபிபி அமௌண்ட் வந்து $900 to $1,100 வரைக்கும் கிடைக்கும். ஸோ இதில் நான் டச் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த சிபிபி அமௌண்ட் எடுக்கிறதால, நீங்கள் பென்ஷன் எடுக்கிறதால நீங்கள் வந்து லூஸ் பண்ணக்கூடியது ஓல்டேஜ் செக்யூரிட்டி, இன்கம் சப்ளிமெண்ட் அண்ட் கெயின். இந்த 3 அமௌண்ட்டுமே உங்களுக்கு ரிடியூஸ் அமௌண்ட் அல்லது ஃபுல்லாக கட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்குது. ஸோ அதுக்காக வந்து சிபிபி எடுக்காமல் இருக்கலாமாண்டா இயலாது. ஏனென்று சொன்னால் சிபிபி வந்து மேண்டேட்ரி, அதாவது கட்டாயமாக கட் பண்ணப்படுற ஒரு விஷயம். அதனால் வந்து இது வந்து கட்டாயமாக கான்ட்ரிபியூஷன் செய்ய வேண்டிய ஒரு விடயமாக இருக்குது கைஸ். ஸோ இதுதான் சிபிபி. ஸோ இதை பற்றி நான் இன்றைக்கு கதைச்சிட்டு நாளைக்கு நாங்கள் மிச்சம் இருக்கிற விஷயங்கள் சிபிபியில் பார்ப்போம். அது வரைக்கும் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.